பேக் ராயல் டெய்ரி யூடியூப் சேனல். ஸோ நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, இந்த பெல் பாரத் ஹெவி எலக்ட்ரிக்கல் லிமிடெடோடைய ஹெச்ஆர் இன்டர்வியூ கொஷின்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். முழுக்க முழுக்க ஃபிசிக்ஸ் பேஸ்டான த கொஷின்ஸ். ஸோ நீங்கள் வந்து இந்த இன்டர்வியூ வந்து ஃபிசிக்ஸ் ஸ்டூடெண்ட்டுன்னு கேட்பாங்கன்னு நீங்கள் சந்தேகமாக இருந்துச்சுன்னா, நீங்கள் வந்து கண்டிப்பாக நம்ம சேனலுடைய ரீசன்ஸ் இதெல்லாம் போய் செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ஐடியா கிடைக்கும். ஸோ பெல் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பிஎஸ்சி நீங்கள் இப்போ ஃபிசிக்ஸு, எம்எஸ்சி ஃபிசிக்ஸு, பிஹெச்டி ஃபிசிக்ஸு, அப்படி இல்லைனா நீங்கள் கேட்டு, சிஎஸ்ஆர் நெட்டு, ஜாமு, ஜஸ்ட் எல்லாம் நீங்கள் கிளியர் பண்ணியிருந்தீங்க. ஸோ நீங்களும் அந்த ஸ்பெசிஃபிக் ட்ரேடுக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஸோ என்ன மாதிரியான ட்ரேடுனா சயின்டிஃபிக் இல்லை ரிசர்ச், லெபார்ட்டரி அசிஸ்டன்ட் லெபார்ட்டரிக்கு இந்த மாதிரி போஸ்ட்டுக்கு வந்து நீங்கள் எலிஜிபிளாக இருப்பீங்க. நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ரீவியஸ் இயர் ஒரு 3 இயர்ஸ் கொஷனில் வந்து நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நிறைய பேர் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கும் போது கேட்டிருந்த இன்டர்வியூ கொஷின் தான். ஸோ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் கொஷின் என்ன கேட்டிருந்தாங்கன்னா, வாட் டூ யூ வாண்ட் டு ஒர்க் ஃபார் பெல் ஆஸ் த மேனேஜிங் ட்ரைனி, ஓகேவா, மேனேஜ்மெண்ட் ட்ரைனி இன் திஸ் பர்டிகுலர் ஃபீல்டு, இன்ஜினியரிங் ஆர் டெக்னிக்கல் டொமைன். ஸோ இதில் இந்த மாதிரி கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. ஸோ ரெண்டாவது கொஸ்டின் என்ன மாதிரி கேட்டிருந்தாங்கன்னா, வாட் டு யூ கேன் அபவுட் த பெல் இந்த கோர் பிஸ்னஸ் ஆப்ரேஷன், ஹவு டு அலைன் வித் யுவர் கெரியர் கோல். ஸோ உங்களுக்கு வந்து பெல் கம்பெனி எப்படி தெரியும், நீங்கள் அதில் வந்து உங்களுக்கு கெரியர் கோல் எப்படி நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணுவீங்கன்றதை பற்றின ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க. ஸோ அடுத்து வந்து மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா, கேன் யூ டிஸ்கஸ் த சேலஞ்சிங் த ப்ராஜெக்ட் ஆர் சுச்சுவேஷன் வேர் டு ஹேட் டு அப்ளை டெக்னிக்கல் ஸ்கில் டு சால்வ் த ப்ராப்ளம். ஸோ நீங்கள் வந்து ஒரு ப்ராஜெக்ட்டில் வந்து நீங்கள் எப்படி சேலஞ்சு பண்ணுவீங்க, அதில் இருக்கக்கூடிய டெக்னிக்கல் ஸ்கில்ஸ் ப்ராப்ளத்தை எப்படி சால்வ் பண்ணுவீங்கன்றதை பற்றி கேட்டிருந்தாங்க. அடுத்து வந்து ஃபோர்த்து கொஸ்டின் வந்து, ஹவு டு யூ திங்க் யூ அகடமிக் பேக்ரவுண்ட் அண்ட் டெக்னிக்கல் ஸ்கில் ப்ரிப்பேர் ஃபார் த ரோல் ஆஃப் கம்பெனி பி லைக் பெல். ஸோ இந்த மாதிரி கேட்பாங்க. ஆக்சுவலி என்னென்னா, நம்ம வந்து அகடமிக் ஸ்டடீஸாக பார்த்தீங்கன்னா நிறைய வித்தியாசமாக படிப்போம். எக்ஸாம் வைப்பாங்க, நம்ம மனப்பாடம் பண்ணுவோம், எக்ஸாம் வந்து கிளியர் பண்ணுவோம், அப்படி மாற்றி மாற்றி தான் படிச்சிருப்போம். இதில் வந்து நம்ம டெக்னிக்கல் ஸ்கில் எங்கேயுமே கற்றுருக்க மாட்டோம். ஸோ ஒன் ஆர் ஸ்டூடெண்ட்ஸ் கற்றுருந்தாங்கன்னா அதை தான் அவங்க கேட்குறாங்க. நீங்கள் வந்து உங்களுடைய டெக்னிக்கல் ஸ்கில்ஸை வந்து சப்ஜெக்ட் ஓரியன்டாக உங்களுடைய டெக்னிக்கல் ஸ்கில்ஸை நீங்கள் எப்படி எங்கள் கம்பெனிக்காக நீங்கள் அதை மாற்றிப்பீங்க, அது எப்படி நீங்கள் ரோலாக பண்ணுவீங்கன்னு பார்த்தீங்கன்னா அதை பற்றி கேட்டிருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப பேசிக் கொஸ்டின் தான். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சாவது கொஸ்டின் என்ன கேட்டிருந்தாங்கன்னா, இந்த பெல் என்கரேஜஸ் த இனோவேஷன், கேன் யூ ஷேர் த எக்ஸாம்பிள் ஹவு யூ கண்ட்ரிபியூட் டு இனோவேஷன் ஆர் ப்ராசஸ் இம்ப்ரூவ்மெண்ட் இன் யுவர் அகடமிக் ஆர் ப்ரொஃபஷனல் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ நமக்கு வந்து உங்களுக்கு இருக்கக்கூடிய எக்ஸ்பீரியன்ஸ்லையும் சரி, அகாடமிக் பேக்ரவுண்டை பொறுத்து நீங்கள் எப்படி வந்து பெல் கம்பெனிக்கு வந்து இனோவேஷனுக்கு வந்து கண்ட்ரிபியூட் பண்ணுவீங்கன்றதை பற்றி கேட்டிருக்காங்க. சரிங்களா. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஆறாவது கொஸ்டின் என்ன கேட்டிருந்தாங்கன்னா, அந்த டிஸ்கிரைப் த சுச்சுவேஷன் வேர் யூ ஹேவ் டு ஒர்க் த டீம் டு அச்சீவ் த காமன் கோல், வாட் யுவர் ரோல் அண்ட் வாட் யூ லேர்ன் ஃப்ரம் திஸ் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ ஒரு டீம் ஒர்க்கில் நீங்கள் ஒர்க் பண்ண போகிறீங்கன்னா அந்த டீமில் வந்து நீங்கள் எந்த மாதிரியான ரோலை எடுத்து நீங்கள் பண்ணுவீங்க அந்த டீமுக்காகன்றதை பற்றி அவங்க கேட்டிருந்தாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ஏழாவது கொஸ்டின் என்ன கேட்டாங்கன்னா, இந்த ஹவு டு யூ ஸ்டே அப்டேட் வித் த லேட்டஸ்ட் டெக்னாலஜி அட்வான்ஸ்டு அண்ட் ட்ரெண்ட் இன் யுவர் ஃபீல்டு. ஸோ நீங்கள் ஒர்க் பண்ணக்கூடிய ஃபீல்டில் இருக்கக்கூடிய அட்வான்ஸ் டெக்னாலஜியை பற்றி நீங்கள் எப்படி அப்டேட் பண்ணிப்பீங்க, அப்படி எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணுவீங்கன்றதை பற்றி அவங்க கேட்டிருக்காங்க. ஸோ அடுத்து வந்து எட்டாவது கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா, டிஸ்கஸ் த டைம் யூ ஃபேஸ்டு த செட்பேக் ஆர் ஃபெயிலியர் ஆன் தி ப்ராஜெக்ட். ஸோ இன்கேஸ் நம்ம எடுத்து ஒரு ஃபெயில் ஆகிடுச்சுன்னா நீங்கள் அதை எப்படி ஹேண்டில் பண்ணுவீங்க, அதுலேருந்து நீங்கள் என்னத்தை கற்றுக்கிட்டு நீங்கள் வந்து அதை யூஸ் பண்ணுவீங்கன்றதை பற்றி கேட்டிருக்காங்க. சரிங்களா. ஸோ உங்களோட சைக்காலஜிக்கலாகவும் சரி, மென்டலி வந்து நீங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கீங்களான்றதை செக் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அடுத்து வந்து 9th கொஸ்டினை பொறுத்த வரைக்கும், நீங்கள் எந்த போஸ்ட்டுக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணியிருக்கீங்களோ அந்த போஸ்ட்டை பற்றினா வந்து ஃபாஸ்ட்டு டூரிங் வந்து எக்ஸ்பீரியன்ஸு இல்லை அச்சீவ்மெண்ட்டை பற்றி கேட்பாங்க. அடுத்து வந்து 10வது கொஸ்டின் என்ன கொடுத்தா, இந்த ப்ரியாரிட்டி டாஸ்க் டு மேனேஜ் யுவர் டைம் எஃபிஷியன்ஸ்லி, ஓகேவா, சுச்சுவேஷன் வித் மல்டிபிள் டெட்லைன்ஸ், ஓகேவா. ஒரு ப்ராஜெக்டை வந்து டெட்லைனுக்கு முன்னாடி எப்படி முடிக்கிறது, அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ப்ராப்ளத்தெல்லாம் எப்படி நீங்கள் டைம் மேனேஜ்மெண்ட் பண்ணுறீங்கன்ற பற்றியும் கேட்பாங்க. நீங்களும் அதுக்கு தயாராகிடணும். 11th கொஸ்டின்னு பார்த்தீங்கன்னா, describe your understanding the Bell committee and situated in the corporate responsibility. How do you integrate this value into your work management training? ஸோ இதை பற்றி கேட்டிருக்காங்க. அடுத்து வந்து டிஸ்கஸ் த சுச்சுவேஷன் வேர் யூ ஹேட் டு அடாப்ட் த குவிக்லி டு சேஞ்ச் இன் ப்ராஜெக்ட் அண்ட் சைமல்டேனியஸ்லி, ஹவு டு யூ ஹேண்டில். இன்கேஸ் ஒரு ப்ராஜெக்ட் ஒரு சுச்சுவேஷன் ரீதியாக உங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம் ஏற்படுதுன்னா, நீங்கள் வேறு ஒரு ப்ராஜெக்ட்டில் வந்து டேக் ஓவர் பண்ண போகிறீங்கன்னா அந்த ப்ராஜெக்டை வந்து நீங்கள் எவ்வளோ சீக்கிரமாக வந்து ஹேண்டில் பண்ணுவீங்கன்றதை பற்றி அவங்க கேட்குறாங்க. ஸோ அவ்வளோதான். ஸோ அந்த கம்பெனியை பற்றி, அந்த ப்ராஜெக்ட்டு நீங்கள் என்ன பண்ணி ஒர்க் பண்ணுறீங்க அதை பற்றி தான் அவங்க வந்து கம்ப்ளீட்டாக உங்களை டிஸ்கஸ் பண்ணுவாங்க. இந்த இன்டர்வியூ ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் இது லாஸ்ட் ஒரு 2 இயர்ஸ்க்கு முன்னாடி கேட்டிருந்த ஒரு கேண்டிடேட்டு கேட்டிருந்த கொஷின் தான். இது வந்து முழுக்க மெமரி பேஸில் அவங்க ஷேர் பண்ணதாக தான் நாம் வந்து பிரிண்டடாக மாற்றிருக்கோம். உங்களுக்கு இந்த பெல்லு, டிஆர்டிஓ, ஹச்ஆர்ஓ இந்த மாதிரிலாம் உங்களுக்கு நிறைய டவுட்ஸ் இருக்குது, எனக்கு அதை பற்றி அவேர்னஸ் வேணும்னு நினச்சிங்கனாலும் நீங்கள் கேளுங்க, கமெண்ட் செக்ஷன் கேளுங்க. நாங்கள் ஏதாவது விடுபட்டு இருந்துச்சுன்னா நாங்கள் அதை வந்து விரைவில் வந்து அப்டேட் பண்ணுறோம். உங்களுக்கு ஃபிசிக்ஸ் ரிலேட்டடாக ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸும் நாங்கள் வந்து ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம். நீங்கள் அதையும் செக் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.